நீங்க எல்லாம் தூரமா நிக்கணும், எங்களை தொடக்கூடாது, உங்களுடைய அந்த சுவாசம் எங்க மேல படக்கூடாது, பட்டா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆசனங்கள்ல அவர்கள் அமர்வார்கள். நம்முடைய அரசர்கள் கூட கீழே அமரணும். அது இவங்களுக்கு மாறல. இப்பதான் சில நூற்றாண்டுகளாகத்தான் நம்ம இந்த ஆதீன அரசர் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு மேலிட்டு அவர்கள் ஆதனத்துல அமர்றாங்க. அதுக்கு முன்னால அங்க இந்த பிராமணர்களை மனையில உட்கார வச்சு இவங்க கீழே உட்கார்ந்தவங்க. நம்முடைய மக்கள், அந்த திருக்கோயில் இருக்கிற பகுதியை சேர்ந்த மக்கள், ஆஹா ஐயர் இல்ல அந்த கோயில்ல சாமி இருக்காதுங்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு மூடத்தனத்துல மூழ்கி கிடக்கிற மக்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. கிறிஸ்தவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வைக்க முடியாது, இந்து மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வைக்க முடியாது. எது மதத்தை பற்றி பேசினால் தண்டனைன்னு சொன்னா, ஜனநாயகம்னா என்ன? மத சார்பற்றது அப்படின்னா எந்த மதத்தையும் உள்ளடக்கி ஒரு கட்சி இருக்கக்கூடாது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் சைவ பேரவை தலைவர் கலையரசி நடராஜன் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். தமிழ் பண்பாடு, சைவ பண்பாடு எல்லாம் வளர்றதற்கு ஆதீனங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஆதீனத்துடைய மூல காரணம் என்ன? ஆதீனம் அப்படின்னா என்ன? அதோடைய வரலாறு என்ன? எங்க நேயர்களுக்காண்டி சொல்லுங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுல ஆதீனங்கள் உருவாவதற்கு முன்பாக ஆரியர்களுடைய வருகையும் ஆதிக்கமும் அதிகமாக இருந்தது. ஆரியர்கள் அப்படின்னா அவர்களை ஆரியர்கள் அப்படிங்கிறத விட அவர்களை மனுவாதிகள்னு தான் சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை பிரயோகம். அதுதான் மனு சாத்திரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய அனைத்து செயல்களும் இருக்கும். அந்த வகையில் இந்த பிராமணர்கள், ஆரிய பிராமணர்கள், தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பிராமணர்கள்னு யாருமே கிடையாது, எல்லாருமே தமிழர்கள் தான். இந்த ஆரியர்கள் வருகைக்கு முன்பாக எல்லாருமே தமிழர்கள் தான். அந்த தமிழர்கள்ல சைவர்கள், அவர்களை சிவாச்சாரியார்கள்னு சொல்றது. அவர்கள் தான் கோயில், அவர்களுடைய ஒரு இதில் தான், கட்டுப்பாட்டில் தான் கோயில் இருந்தது. நம்முடைய திருக்கோயில்கள் எல்லாமே. இந்த ஆரியர் வருகை எப்போ நேர்ந்தது அப்படின்னா, மகேந்திர பல்லவன் காலத்தில் இவர்களெல்லாம் கோயிலுக்குள்ளே போனாங்க. முன்பாக வந்துட்டாங்க, ஆரியர்கள் வந்தாச்சு முன்னாலேயே, ஆனால் கோயில்களுக்குள்ளே அவங்க போகலை. மகேந்திர பல்லவனுடைய காலத்தில் தான் இந்த கோயிலுக்குள்ளே இவங்க போனாங்க. அப்படி போன போது அவர்களுக்கு ஆரியர்களுக்கு வழிபாடெல்லாம் கிடையாது. அவர்கள் நெருப்பை வளர்த்து அதன் மூலமாக இந்திரன் சந்திரன் அப்படிங்கிற அந்த தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு நிறையவிங்கிறது கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து இவங்க அருள் பெறுற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு நடைமுறையும் ஒரு வழிபாட்டு முறையும் அவங்களுக்கு இருந்தது. மற்றபடி கோயில் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. மகேந்திர பல்லவன் காலத்துல தான் கோயிலுக்குள்ள அவங்க போனாங்க. போன போது அவர்களுக்கு இந்த மந்திரம், இந்த இதெல்லாம் தெரியாது, போற்றின்னா என்னன்னு தெரியாது. இதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களே சிவாச்சாரியார்கள் தான். அப்போதான் அந்த சமஸ்கிருதம்ங்கிற மொழி செய்யப்பட்ட மொழியாக இருந்தது. அதற்கு முன்பாக ஆரியர்கள் வேற மொழி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சமஸ்கிருதம் பேசல, அவங்க வேற மொழி பேசியிருந்தாங்க. அதன் பிறகு இந்தியாவுக்குள்ள உருதுலேருந்து கொஞ்சம், நம்முடைய தமிழிலிருந்து கொஞ்சம், வேறு பல அந்நிய மொழிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து செய்யப்பட்ட ஒரு மொழி தான் இந்த சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதத்துக்கு இந்த தமிழிலிருந்து மந்திரத்தை ஏற்றி கொடுத்தவர்கள் நம்முடைய தமிழ் சிவாச்சாரியார்கள். சரி, கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டு இவங்க உள்ள போனாங்க. இத தமிழர்களை வெளியே அனுப்பிட்டு இவங்க உள்ள போறாங்க. இத நீங்க இந்து மதம் எங்கே போகிறதுன்னு அக்னிஹோத்திரம் ராமானுஜ ஆச்சாரியார் எழுதின நூல்ல பார்க்கலாம். நக்கீரன் வெளியீடு. இவர்கள் எப்படி கோயில்களுக்குள்ள புகுந்தாங்க,
அப்படிங்கிறதெல்லாம் அந்த நூல்ல அவரே விரிவா எழுதியிருக்காரு. அவரே பிராமணர், அவர் தான் எழுதியிருக்காரு. அது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கோயிலுக்குள்ள போனாங்க. நீங்கள்லாம் வந்து தூரமா நிக்கணும், எங்களை தொடக்கூடாது, உங்களுடைய அந்த சுவாசம் எங்க மேல படக்கூடாது, பட்டா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆசனங்கள்ல அவர்கள் அமர்வார்கள். நம்முடைய அரசர்கள் கூட கீழே அமரணும். இதையெல்லாம் பார்த்து நம்முடைய தமிழ் ஞானிகள், எப்போதும் ஞானிகள் உண்டு தமிழர்கள்ல, எப்போதும் மகான்கள் உண்டு. வள்ளல் பெருமான் மாதிரி எப்போதும் ஞானிகள் மகான்கள் உண்டு. அவர்கள்லாம் பார்த்துட்டு தான் அவர்களால் இந்த ஆரியர்களுடைய ஆதிக்கத்தை புறக்கணித்து உருவாக்கப்பட்டதுதான் ஆதீனங்கள். இதுதான் அதோடைய மூலப்பொருள். ஆதீனம் உருவானது இன்ன காரணத்துக்காக. இவர்களுடைய இந்த ஆதிக்க உணர்வின் அடிப்படையில நம்மை தீண்டத்தகாதவர்களாக இவர்கள் நடத்துவதை புறக்கணிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய தமிழ் நாட்டில் உள்ள மடங்கள் எல்லாம், ஆதீனங்கள் எல்லாம். அப்போ முதல்ல உருவாக்கப்பட்டது திருஞான சம்பந்தர் மடம் அப்படிங்கிறது மதுரையில இருந்தது, மதுரை ஆதீனம். இப்ப அதுல இருக்கார முழுக்க பிராமணர்களுக்கு அடிவருடி அவர். இந்த ஆதீனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, எந்த ஒரு காரணத்துக்காக ஆதீனங்கள் உருவாக்கப்பட்டதோ அந்த காரணத்தை தூக்கி போட்டுட்டு இவர்களுடைய அடிமை புத்தி அந்த பிராமணர்களுக்கு அவர்களை உள்ள விட்டு அவர்களை ஆசனத்துல உட்கார வச்சு இவங்க கீழே உட்கார்றாங்க. அது இவங்களுக்கு மாறல. இப்பதான் சில நூற்றாண்டுகளாகத்தான் நம்ம வந்து இந்த ஆதீன அரசர் அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்கு மேலிட்டு அவர்கள் ஆதனத்துல அமர்றாங்க. அதுக்கு முன்னால அங்க இந்த பிராமணர்களை மனையில உட்கார வச்சு இவங்க கீழே உட்கார்ந்தவங்க. இவர்களை தாழ்த்தி கொள்வது. இப்ப கும்பகோணத்துல அந்த மகாமகம்னு ஒண்ணு வரும். அதுல முதல்னு சங்கராச்சாரியார் தான் குளிக்கணுங்கிறது எந்த இதுல எழுதிருக்கு? நம்மளுடைய ஆதீனங்கள்லாம் பின்னால நிற்பாங்க, அவங்க போய் முதல்ல குளிப்பாங்க. அவங்க கேக்குறது இல்லை, இவங்களே பண்றது. ஆனா மக்கள் இன்னுமே அதை பின்பற்றிட்டு வராங்களே. அதை பின்பற்றினா அதான் இப்ப ஆதீன அரசர்களாக இருப்பவர்களுக்கே இன்னும் அடிமை குணம் மாறவில்லையே. அப்போ ஒண்ணும் தெரியாத மக்களுக்கு எங்க இருந்து புத்தி வரப்போகுது? வராது. இப்ப அடியேன்னு ஒரு திருக்கோயில் வச்சிருக்கேன், தமிழ் சைவ பெருமான் திருக்கோயில்னு பேரு. உலகத்துல எங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேர் கேட்டிருப்பீங்களா? தமிழ் சைவ பெருமான்னு ஒரு பேர் கேட்டிருப்பீங்களா? தமிழ் சைவ பெருமாட்டின்னு ஒரு பேர் கேட்டிருப்பீங்களா? அப்படி ஒரு பேர். அவர் வந்து சுயம்பு தரையிலிருந்து வந்தவர். அந்த அந்த திருமேனி வந்து 3000 ஆண்டு பழமை வாய்ந்ததுன்னு கல் ஆராய்ச்சியாளர் சொல்றார். அவரு பூமியில இருந்து வந்தவர். அவரை வச்சு ஒரு திருக்கோயில் கட்டி அதுல வந்து எல்லாரும், அதாவது புலால அருந்தாதவர்கள் வழிபாடு செய்யலான்னு நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய பெண்கள், நம்முடைய மக்கள், அந்த திருக்கோயில் இருக்கிற பகுதியை சேர்ந்த மக்கள், ஆஹா ஐயர் இல்லை அந்த கோயில்ல சாமி இருக்காதுங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு மூடத்தனத்துல மூழ்கி கிடக்கிற மக்கள் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்களையெல்லாம் குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் எப்பவோ சொல்லி வச்சுட்டு போனதை இன்னும் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் அதுதான் உண்மை அப்படின்னு பாதிச்சுட்டே வராங்க. அதை வந்து சில பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு அதை வந்து கோயில்ல சாமி எல்லாம் சக்தி இருக்காது சாமிக்கு. எது? அந்த கோயில்ல இருக்கிற சாமிக்கு சக்தி இருக்காங்க. அந்த கோயில்ல இருக்கிற சாமி வேற, இன்னொரு கோயில்ல இருக்கிற சாமி வேறையா? அது கூட தெரியலல்ல. இறைச்சக்தி ஒன்றுதான், அது கூட உணர தெரியலல்ல. உருவம் திருமேனி மட்டும்தான் வேற வேறையா செய்து வச்சிருக்கோம். ஆற்றல் ஒன்று தானே.
இதையெல்லாம் எப்படிதான் விளக்கி சொன்னாலும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் முன் வருவதில்லை. நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ள இவர்களும் விடுவதில்லை. மிகப்பெரிய ஒரு போராட்டம், எவ்வளோ காலமா இந்த போராட்டம் என்ன நடந்துகிட்டு இருக்கு. ஆதீன கர்த்தர்கள் அவங்களும் தெளிவுபடுத்துறது கிடையாது. இந்த மக்களை அப்படியே வச்சிருக்காங்க. ஆதீனர்களும் ஆதீன கர்த்தர்களும் அப்படியே வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இறைச்சக்தி இப்படி இருக்கும், நீ யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் நீ அடிமை இல்லை, அவனுக்கும் நீ அடிமை இல்லை, நீ சுதந்திரமா இருக்கலாம், சுத்தமாயிரு. சைவம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிவனை வணங்குபவன் சைவன். அந்த சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னாக்க உயிர் கொலை செய்யாதவனா இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஜாதி மதம் ஆண் பெண்ணெல்லாம் கிடையவே கிடையாது. உயிர் கொலை செய்யாதவன். ஆனா இப்ப தமிழ்நாட்டுல ஜாதி மதம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்டமைப்புக்கு பின்னாடி தானே மக்கள் இருக்கிறாங்க, அந்த சூழல் தானே இருந்துட்டு இருக்கு. அரசியல் கட்டமைப்புக்கு பின்னால இல்ல, அரசியல் கட்டமைப்பே அதுக்குள்ள இருக்கு. கண்டிப்பாக அரசியல் கட்டமைப்ப ஜாதி மதத்துக்குள்ள இருக்கு, அதற்குள்ள மக்கள் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த பாவனையவே தொடர்ச்சியா வந்து பின்பற்றிட்டு வராங்க. அத அதாவது அரசாங்கமும் அதை நீக்குவதற்கு போக்குவதற்கெல்லாம் எந்த முயற்சியுமே எடுக்கல. மதவெறி கூடாது, மதத்தை பற்றி பேசுபவர்களுக்கு இந்த தண்டனைன்னு கூட, ஜாதியை பற்றி பேசுபவர்களுக்கு இந்த தண்டனைன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. முஸ்லிம் லீக்னு ஒரு கட்சி வைக்க முடியாது, கிறிஸ்தவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வைக்க முடியாது, இந்து மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வைக்க முடியாது. எது மதத்தை பற்றி பேசினால் தண்டனைன்னு சொன்னா, ஜனநாயகம்னா என்ன, மத சார்பற்றது அப்படின்னா எந்த மதத்தையும் உள்ளடக்கி ஒரு கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப மத்தியில இருக்கக்கூடியவங்க இந்துத்துவ அரசியலை தானே பின்பற்றுறாங்க. அதுதான்ப்பா